ஹலால் உணவுகள். ஹலால் முறையில் செய்யப்படும் உணவுகள் உண்மையிலேயே சிறந்ததுதானா, இல்லை ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறார்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நாம ஒரு தட்டு சோறு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த உணவுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மருத்துவ அறிவியலும் ஒரு உயிர் மீது காட்டப்பட வேண்டிய உச்சக்கட்ட கருணையும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தீன் டிஸ்கவரியில ஹலால் முறை பத்தியும் நாம செய்யற ஒரு சின்ன அவசரம் நம்ம துவாக்களை எப்படி தடுக்குதுன்னு பார்க்க போறோம். இஸ்லாம் ஒரு பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தாகம் தீர்க்கணும், அதுக்கு முன்னாடி கத்தியை தீட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இது வெறும் சடங்கில்ல. டாக்டர் இஷாக் அப்பாஸ் போன்ற நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிர் பயப்படும் போது அதோட உடம்புல கார்டிசால் என்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். அந்த உயிருக்கு பயத்தை நீக்கி அன்பா கையாண்டு அறுக்கும்போது அந்த நச்சு ஹார்மோன்கள் இறைச்சியில சேர்றது இல்ல. இதனால அந்த இறைச்சி ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்குது. ஜபீஹா, இது ஒரு உயிருக்கு நாம செய்யற அன்பு. மிக கூர்மையான கத்தியால கழுத்துல இருக்கிற அந்த இரத்த குழாய்களை ஒரே சீரா துண்டிக்கும்போது மூளைக்கு போற இரத்த ஓட்டம் அந்த வினாடியே நின்னுடும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மூளைக்கு இரத்த ஓட்டம் நின்ன அடுத்த வினாடி அந்த உயிருக்கு வலியே தெரியாது. அந்த பிராணி துடிக்கிறது வலி கிடையாது. அது உடம்புல இருக்கிற அசுத்தமான இரத்தம் வெளியேறதுக்கான ஒரு செயல்முறைதான். இரத்தம் முழுசா வெளியேறின இறைச்சி கிருமிகள் இல்லாம ரொம்ப நேரத்துக்கு சுத்தமாயிருக்கும். ஆனால் நண்பர்களே, இங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு செய்யறோம். குறிப்பா ஈதுல் ஃபித்தர் பெருநாள் அன்னைக்கு கறிக்கடைகள்ல கூட்டமா நின்னு கடைக்காரங்களை நாம ரொம்ப அவசரப்படுத்துறோம். நம்ம அவசரத்தால அந்த உயிர் முழுசா பிரியறதுக்கு முன்னாடியே இறைச்சியை வெட்ட ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? அந்த இறைச்சி ஹராமாகிடும். யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிடுற உணவே ஹராமாகிட்டா அன்னைக்கு நாம கேட்கிற துவாக்களை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்? தயவு செஞ்சு கடைக்காரங்களை பாவத்துல தள்ளாதீங்க. அந்த உயிர் முழுசா பிரியறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஆக ஹலால் அப்படிங்கிறது ஆரோக்கியம், கருணை மற்றும் தூய்மை. எல்லாத்துக்கும் மேல இது இறையச்சம், தக்குவா. இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தீன் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த இனிய பெருநாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒன்றாக அமைய என் பிரார்த்தனைகள். உங்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.